கிடைக்கும் உன்னருளை அலம்பொருள் இன்பமின் அனைத்து விதத்தில் கிடைக்கும் எனக்கு கருணை செய் சரஸ்வதியே. கல்விக்குரிய ராணி வெள்ளை துகில்வாணி, கல்விக்குரிய ராணி வெள்ளை துகில்வாணி, கருணை செய் சரஸ்வதியே. இயலிசை நாடகம் தமிழ் என்னும் மூன்றினும் இகவரம் மிகுந்திடும் கலைஞர்கள் வாழ்விலும் சரஸ்வதியே. சரஸ்வதியே நீ கருணை செய் சரஸ்வதி, நீ கருணை செய் சரஸ்வதியே. சதா நீ கருணை செய் சரஸ்வதியே. கமலா துணையே கருணை செய் சரஸ்வதி, கமலா துணையே கருணை செய் சரஸ்வதியே. காயத்ரியே ஜெய பாரதியே கருணை செய் சரஸ்வதியே. காயத்ரியே ஜெய பாரதியே கருணை செய் சரஸ்வதியே. காணகீத ஞானபோத பரமுறையை கருணை செய் சரஸ்வதி, காணகீத ஞானபோத பரமுறையை கருணை செய் சரஸ்வதியே. கற்பவை கற்ற பின்னில் கற்கவேணும் குரலை கருத்துடனே துளையில் மகத்துவம் கருணை செய் சரஸ்வதி. கற்பவை கற்றவனின் கெட்டகமென பக்குவ குரல் கருத்துடனே துதுச்சிலைகள் மகத்துவம் கருணை செய் சரஸ்வதியே. கற்பவை கற்ற பின்னில் கற்கவேணும் மகத்துவம் குரலை கருத்துடனே துளையில் மகத்துவம் கருணை செய் சரஸ்வதி. காவியத்தில் ஓவியத்திலே பர ஞாபகத்துளை சாரதியே. தீவினத்திலே புகழ் மகத்துவ சீலருக்குலவுக்காரணியே, தீவினத்திலே புகழ் மகத்துவ சீலருக்குலவுக்காரணியே. கண்ணில் கருத்திலும் எண்ணிலும் எழுத்திலும் முன்னிருந்த துதியேற்பாயே.
சரஸ்வதியே முகுந்தன்மாள் மருகா முன்னவனும் மூத்தவனும் முதல்வனும் ஆகிய அந்த கணபதிக்கு பின் பிறந்தவனே நின் கடலில் பாதம் ஒன்றையே நம்பி ஆக பிறப்படுக்க வைத்தாய். எதுக்கு அமர்த்துனீங்க? மகளாக பிறப்படுக்க வைத்தாய். அவ்வாறு பிறப்படுக்க வைத்து ஒவ்வொருவர் உள்ளத்தில் இருக்கும் ஒவ்வொருவர் இல்லத்திலும் நல்லதொரு இடமெடுக்க செய்து நற்றமிழ் மொழியால் வள்ளி வள்ளி என அழைக்கப்பெற்று கற்றவரிடத்திலும் என்னை செல்லமாக பெற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறுவதற்கு பெருவாழ்வு தந்த முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, அந்த செந்தூர் கந்தா, பழனிமலையில் இருக்கும் தண்டாயுத வாணியை, தத்தி தத்தி விளையாடும் பிள்ளை பருவங்கள், துள்ளி துள்ளி விளையாடும் பள்ளி பருவம் வரை யாரையும் பகைக்காது வாழும் பெருவாழ்வு தந்த முருகா, ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளென்று வைத்து புறமென்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும். சென்னை கந்தக்கோட்டத்தில் உள்ள கந்தவேலி உன்னை வணங்குகிறேன். 5 வயதிலே அறியாத பருவத்தினிலே எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரமளித்து சென்றும் முருகா, உன்னை வணங்கி என்னுடைய தொழிலை துவங்குகிறேன். இவ்வருங்க மேடையிலே தாங்களது மத்தியில் ஸ்ரீ வள்ளியாக வேடம் தொண்டி நடிக்கும் அன்பு சகோதரி ஆப்பனூரை சேர்ந்த கே ஜெயபாரதி அவர்களுக்கு 5 ஊர் கிராம பொதுமக்கள் சார்பாக கைத்தறி அணிவிக்கப்படுகின்றார்கள். எனக்கு கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பாடி பணிந்தால் மட்டும் போதுமா? சரி சரி. இந்த உலகம் என்பதற்கு, இந்த உலகத்திற்காக தன்னையே தியாகம் செய்து 52 திருத்தலங்களாக இருக்கின்ற காளி என்றும் திருசூழி என்றும் சண்டி என்றும் சாமுண்டி என்றும் பார்வதி என்றும் பரமேஸ்வரி என்றும் இந்த உலகம் இங்கே உபகாரியாக இருக்கும் அந்த தாய் அவளை தூயவளை வணங்கி அவளுடைய அருளை பெறும். வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகிறோம் காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. நீரினிலே நீரிருக்கும் கோயிலிலே வந்து எந்த பதில் முன்பதமே தந்தமென கொண்டு, நீரினிலே நீரிருக்கும் கோயிலிலே வந்து எந்த பதில் முன்பதமே தந்தமென கொண்டு, கோரும் மரஞ்சாவும் தந்திடுவாய் என்று ஓரும் மரஞாபம் தந்திடுவாய் என்று, ஊரகமா அன்பதிரு கூட்டமெல்லாம் என்று. கூடுதம்மா அன்பதிரு கூட்டமெல்லாம் என்று மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. திருத்தாம்பை அணிந்து கொண்டால் மனமும் மகிழுதா, தீராத நோய்களையும் தீர்த்து மயங்குதா. திருத்தாம்பை அணிந்து கொண்டால் மனமும் மகிழுதா, தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கிறார். வருவார்தம் வாழ்வில் எல்லாம் வளமும் பெருகுதா. வருவோர்தம் வாழ்வில் இல்லாம நலம் பெருகுதான். வாழ்த்துகின்ற மனதில் என்றும் இன்பம் தருவதா, உன்னை வாழ்த்துகின்ற மனதில் என்றும் இன்பம் தருவதா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. சரி, சாமிலாம் கும்பிட்டாச்சு, சரி. வந்த வேலையை பார்க்கணும். இந்த செத்த நேரம் உள்ள உட்காந்து கிளம்பி ஓடிட்டாங்க. அவங்க வந்த வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து டான்ஸ் தான் பார்க்க வந்தாங்க. நியாயப்படி பார்த்துட்டு அவங்க வாட்டுக்கு அமைதியாக வீட்டை பக்கம் போய் தூங்க போயிட்டாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. உட்கார்ந்து உங்களை ஏதாவது சொன்னாங்களா? நல்ல பயலுக. அவங்க என்ன நோக்கத்துக்கு வந்தாங்களோ அதை நிறைவேற்றிட்டு அவங்க வாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க என்ன நோக்கத்துக்கு வந்திருக்காங்களோ அதனால் உட்காந்துருக்குறாங்க. நான் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கேன்? அப்ப கேளுப்பா, உங்க நோக்கம் என்ன? என் தம்பி ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டாப்புல. இப்போ மேடையில் நான் தான் அண்ணன். அப்படி ஆமா. சரிங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. லட்சுமி எனக்கு தங்கச்சி போது. சரி, இப்போ நான் எந்த நோக்கத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா? சொல்லுதா தங்கச்சி. காதலிக்க வந்திருக்கேனே. எவ்வளவு நேரடியா முகத்துக்கு நேரம் தைரியமா சொல்றேன். காதலிக்க மைக்க போட்டு ஊருக்கே சொல்லுவேன், காதலிக்க வந்திருக்கேன், காதலிக்க வந்திருக்கேன், காதலிக்க வந்திருக்கேன். தைரியம், அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். நேருக்கு நேரம் அண்ணனுக்கு முகத்துக்கு நேரம் சொல்றது எனக்கு அது வரைக்கும் நல்லது. வேகமா நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணி போனா தானே அண்ணன் கல்யாணம் பண்ண முடியும். வரதட்சணை இல்லாம தள்ளி விடுறதுக்கு பாக்குறேன். அப்படி நான் காதலிக்க வந்திருக்கேன். இந்த உலகத்துல காதல் இல்லைன்னா உலகத்துல எந்த உயிர்களுமே உற்பத்தி ஆகாது. ஆமா ஆமா, எல்லா உயிர்கள்ட்டையுமே காதல்ங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த செல்போன் வந்துச்சுல, இந்த செல்போன் எடுத்துட்டு மூளைக்கு முக்குக்கு நிற்கிறாங்க. அதாவது இந்த மடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மதகுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் மொத்தம் ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. சரி, 4 பேர் நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4 பேர் 4 திசையில் உட்காந்து செல்லன்னு ஒன்றிக்கிட்டு இருப்பாங்க.
நல்ல நட்புறவு நல்லா பெருகிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு காதல் அப்படிங்கிறது அது வேற வழியில் போயிருச்சு. ஆனால் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காதல் எப்படி தெரியுமா அண்ணே இருக்கு? அண்ணே உனக்கெல்லாம் தெரியுமாண்ணே? இது ரொம்ப சின்ன பையனே. எழுத்துலாம் பேசலை. ஆமாம், நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளைய வந்து என்ன தெரியுமா செய்யுங்க, குடத்தை எடுத்துக்கு தண்ணிக்கு போகுங்க காதல் என்ன பார்க்க. அங்கே அண்டாவை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த அண்டாவை கவுத்தி விட்டுட்டு அம்மா நான் தண்ணிக்கு போயிட்டு வரேன். தண்ணி தான் நிறைய இருந்துச்சுலடி, போய் பாரு, ஒத்த தண்ணி கூட இல்லை, சாச்சு விட்டா எப்படி இருக்கும். அங்கே அப்படி குடத்தை தூக்கிட்டு போகிறது. சரியா? சரி, பெரிய கோவக்காரி, பேசாமல் இருக்கணும். என்ன என்ன குடத்தை தூக்கிட்டு போவாங்க. எதுக்கு போறாங்க? காதலனை பார்க்கறது. எதுக்கு போறாங்க? காதலனை பார்க்கறதுக்கு. அப்புறம் எப்படி பார்க்கறது? அந்த மாதிரி தண்ணிக்கு போற சாக்கில் காதலிக்க போனாங்கல்ல, அந்த மாதிரி வள்ளியாகப்பட்டவள் காதலிக்க வந்திருக்கிறேன். காவலுக்கு வந்தோம்ன்ற பேரில் என்ன செஞ்சிருக்கேன்? காதலிக்க வந்திருக்கேன். காதல் வந்தால் கனவு வரும் தெரியுமா? உனக்கெல்லாம் கனவு வருதா இல்லையா? உன்னைய பார்த்தா கனவு வர்றது மாதிரியே தெரியல. தூங்குனா தானே கனவு வரும். நீ தூங்குறதே கிடையாது. இந்த விடிய இப்படி முடிச்சுக்கிட்டு இருந்தா ஒத்த கனவு வராது, காதலும் வராது. எனக்கு காதல் வந்துச்சு. முருகன் கனவுல வந்தார். மைனரு வேட்டி கட்டி மச்சு நீ மனசுல அம்பு விட்டான். மைனரு வேட்டி கட்டி மச்சு நீ மனசுல அம்பு விட்டான். கண்ணாடி மாட்டிக்கிட்டு மச்சு நீ நச்சுன்னு கண்ணாடி மாட்டிக்கிட்டு அது சொல்றது உண்மையானே. மைனர் வேட்டி கனவுல வந்து கண்ணடிச்சாருங்க. கண்ணடிச்சா அதாவது ஒரு வயசு பையன் வயசு பிள்ளைய பார்த்து கண்ணடிச்சா மனசு என்ன பாடுபடும்? ஒரு இளைஞன் இளைஞி பார்த்து கண்ணடிச்சா என் மனசு என்ன பாடுபடும்? உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே, உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே, உலகமே சொல்லுதே உன்னை பார்த்ததாலே, கனவுல பார்த்ததுனால நான் சொக்கி போயிட்டேங்க. அப்படியே எப்போவுமே காதலனை பார்த்தாலோ காதலியை பார்த்தாலோ உடனே அவங்க ஓடி போயிடணும்னு நினைக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நம்மளோட இருக்க மாட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன அப்படின்னு நினைப்பாங்க. அதனால முருகப்பெருமான் வந்து கனவுல வந்து நிற்கும் போது நானும் அவரை பார்த்து எப்படி தெரியுமா பண்ணேன்? இன்னும் கொஞ்ச நேரம் திருமகனே திருமகனே நீ ஒரு நாளில் வந்தவரே வேல்விழி மொழிகள் அற்றை திங்களில் ஒற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவன் நீயா? அற்றை திங்களில் ஒற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவன் நீயா? அப்படி கேட்டேன் அவர்கிட்ட. எனக்கு பூலோகத்தில் இருக்கிற எனக்கு காதல் இருக்கிறது மாதிரி மேலோகத்தில் முருகப்பெருமானுக்கு என்னைய சீக்கிரமே அழைத்து செல்ல வேண்டும் ஆசை இருக்குதானே செய்யும். அவருக்கும் காதல் இருக்குதானே செய்யும் என் மேலே. அதனால் அவர் பக்கத்தில் நீயும் இல்லை
வானம் வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. அப்படி முருகப்பெருமான் நினைச்சு வர மேலோகத்திலேருந்து பாடிட்டு இருப்பார். இப்படி இது வந்து மேற்கத்திய இசையோடு சேர்த்து பாடப்பட்டது. தமிழிசையை பாதுகாக்க வேண்டும். இந்த தமிழிசை தான் அப்படி என்பதற்கு ஆதாரமாக விமலானந்தர் எழுதிய யாழ் நூலும் இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. பல நூல்கள் சைற்றியம், சயந்தம், பெருநாரை, பெருங்குருகு, தவளவகைத்து போன்ற நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள நூலகத்தில் நம்முடைய தமிழ் எண்ணத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த நூலகத்தை எரிச்சிட்டாங்க. அதில் நிறைய நூல்கள் இருந்ததில் நம்முடைய தமிழிசை நூல்களும் எழுந்து விட்டது. அதனால் தமிழிசை பாதுகாக்க வேண்டும். தமிழிசையில் பாடும். சக்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தன கட்டி சக்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தன கட்டி என்ன சட்டாரங்கும் மறங்கும் உன்னுடைய தடுப்பு கொஞ்சமா நஞ்சமா சக்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தன கட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி அப்படி நன்றி நன்றி நன்றி. அப்படி முருகப்பெருமானை நினைத்து நினைத்து பாடும் பொழுது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா? முருகன் என்றால் அழகு, அழகு என்றால் திரட்சி, தூண், ஒட்டுமொத்த அருள் வடிவம் என்று கூறுவார்கள் முருகன் என்றார். அப்படிப்பட்ட முருகப்பெருமான வள்ளியாகப்பட்டவள்
கண்டிப்பாக சேர்ந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இறைவன் ஒவ்வொருவருக்கும் 2 மனைவிகள் இருப்பதை எல்லோரும் பார்த்திருப்பேன். அது எதுக்கு அப்படின்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, பிரம்மாசக்தி என்று சொல்லக்கூடிய 4 சக்திகள் இறைவனிடம் இருக்க வேண்டும். இந்த ஞானாசக்தி என்பதை குருவினிடம் கற்க வேண்டும். பிரம்மா சக்தியை தவமிருந்து பெற வேண்டும். இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி என்பது பெண்ணிடம் இருந்தே பெண் வடிவம். அது 2ஆக பிரிந்து இறைவனிடம் சேர வேண்டும். அவ்வாறு சேர்ந்தால்தான் உலக மக்களுக்கு இறைவனாகப்பட்டவர்கள் அருள்பாலிக்க முடியும். அதன் அடிப்படையில் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்பவர்கள் தவம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வரமாக முருகப்பெருமான் கொடுத்ததன் அடிப்படையில் இச்சாசக்தி, கிரியாசக்தி என்கின்ற வள்ளியும் தெய்வயானையும் தோன்றினார்கள். தெய்வயானையாகப்பட்டவள் சூரசம்காரத்தில் இந்திரனால் பரிசாக கொடுக்கப்பட்டு திருப்பரங்குன்றத்தில் மணமுடித்தாகிவிட்டது. வள்ளியாகப்பட்டவள் இப்பொழுது முருகப்பெருமான் மணமுடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இந்த வள்ளி திருமணம் என்பது பூலோகத்தில் நடைபெற்றதல்ல, அது தேவலோகத்தில் நடைபெற்றது. முருகப்பெருமான் வள்ளியை இங்கே சந்தித்து கானகத்தில் சந்தித்து கடிமணம் புரிந்தார். காந்தர்வ மனம் என்று சொல்லக்கூடிய ரகசிய திருமணம் முடித்து மேலோகத்தில் அழைத்து சென்றார். அங்குதான் 33 தேவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய திருமணமாகப்பட்டது நடைபெற்றது. அந்த திருமணத்தை நாம் பூலோகத்தில் நாடகமாக போட்டு பார்க்குறோம். எதற்காக அப்படின்னா வீட்டில் நல்ல வளம் பெற வேண்டும், நாடு செழிக்க வேண்டும் என்பதற்காகவும், அது மட்டுமல்ல வள்ளி செவ்வாய் தோஷம் உடையவள். செவ்வாய் தோஷத்திற்கு செவ்வாய்க்கு உகந்த தெய்வம் என்ன அப்படின்னா முருகப்பெருமான். அவர் வள்ளியை மணமுடிக்கும் பொழுது அந்த செவ்வாய் தோஷமானது நீங்குகிறது. அதன் அடிப்படையில் அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கும் செவ்வாய் தோஷமானது நீங்கும் என்பது ஐதீகம். அதனால் வள்ளி திருமணத்தை காலையில் இருந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ உட்காந்து பார்க்குறது முக்கியம் கிடையாது. காலையில் கண்டிப்பாக வள்ளிக்கும் முருகனுக்கும் நடக்கக்கூடிய அந்த திருமணத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முருகனை நினைத்து பாடுங்கள். முருகன் இந்த வள்ளியாகப்பட்டவள் அவர் எப்பொழுது வருவார் என்று ஏங்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ போகும் பாதையில் காத்திருக்கு என் நுனி மூக்கு நான் மட்டும் சொல்லு நீ பார்க்க போது கடல் பார்த்து செவ்வந்தி செவப்பாற்று பார்வையிலே கெழுத்தாலே புதிய பொம்மா பொருத்தாலே பேரோடு நான் மனச பருத்தாலே
அதாவது யாருக்குமே நுனி மூக்கு வேர்த்தா என்ன தெரியுமா அர்த்தம்? வேர்க்குன்ற அர்த்தம். கோபம்லாம் கிடையாது. எந்த ஒரு காரியத்தை நினைச்சிட்டு இருக்குமோ அந்த காரியம் விரைவா நிறைவேற போகுது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த காரியம் விரைவா நிறைவேற போகுதுன்னா நுனிமூக்கு வேர்க்கும். அப்ப முருகப்பெருமானை வந்து நான் சீக்கிரமே என்ன செய்வேன், மனம் முடித்துக் கொள்வேன். ஆமா, நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? முருகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்லையா? அண்ணேன்னு சொல்லிட்டு. அதனால அப்படிப்பட்ட முருகப்பெருமான், அதாவது ஒவ்வொரு தெய்வமும் ஒன்னது ஒவ்வொரு காட்சி தருகிறது. ஒவ்வொரு தெய்வம் இருக்கின்ற இருப்பு, அதாவது முருகப்பெருமான் எங்கே இருக்கிறார் தெரியுமா? எல்லா இடத்துலையும் இருக்காரு. இருந்தாலும் ஒவ்வொரு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறாருன்னா அவர் மனமுடித்து இருக்கிறார். செந்தில் செந்தில் முருகன். ஆமா, சிவ சண்முகவேல். சிவா இருக்காரா? இங்க ஒரு சரவணே இருக்காரு. எங்களுக்கெல்லாம் துணை நபர் நாகராஜன். நாகராஜன் உங்களுக்கெல்லாம் துணைக்கு. எப்படி இன்னைக்கு பொருத்தமா உட்காந்துருக்கோமா? அற்புதம், அழகு, நல்ல பொருத்தமாக உட்காந்துருக்கிய. பக்க மேலக்காரவங்கெல்லாம் பக்காவாக உட்காந்துருக்கிறிய. அப்படி முருகப்பெருமான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் திருச்செந்தூரில் என்ன வடிவத்தில் இருக்கிறார், அதுக்கு என்ன அர்த்தம், ஒவ்வொன்றுக்கும் பழமுதிர் சோலையில் என்ன எதற்காக இருக்கிறார். ஆனால் நம்ம சொல்கிறது உலக மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா உண்மை கருத்தை சொல்ல வேண்டும். அதாவது மனுஷங்க எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் ஆயிரம் நினைப்பார்களாம். ஆனால் ஒரு நிமிடம் கூட தன் மரணத்தை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. அவர்கள் நினைப்பதற்கு கோடி அல்ல கோடான கோடி. ஆனால் அவர்கள் தான் இறந்து விடுவோம் என்கின்ற ஒன்றை மட்டும் என்றுமே நினைப்பதில்லை. அதை கூறுவதற்காக சிவபெருமான் சுடுகாட்டில் தன்னுடைய உடலில் பிணத்தை சுட்ட சாம்பலை கொண்டு பூசிக்கொண்டு அழைக்கிறார். அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, என் மனுஷா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு கடைசியாக எங்கே வரணும், சுடுகாட்டுக்கு தான் வரணும், நீயே முட்டு ஆட்டம் போடுற, அதை பற்றி நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக சிவபெருமான் என்ன செய்கிறார், சுடுகாட்டில் இருக்கிறார். அதே மாதிரி தண்டாயுதபாணி ஏன் தண்டோடு கோவணத்தோடு இருக்கார் அப்படின்னா நம்மளாம் நினச்சிருப்போம் ஒரு பழத்துக்கு கோவிச்சுக்கிட்டு போய் அங்கே போய் இருக்காரப்பா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பழத்துக்கு கோவிச்சுக்கிட்டு போன கதை ஒன்று இருந்தாலும் அவருடைய தோற்றமாகப்பட்டது எதற்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் எத்தனை செல்வம் இருந்தாலும் சரி, எத்தனை காடு கரை வீடு வாசல், அதாவது பிள்ளை குட்டிக பெண் மனைவி மக்கள் அப்படின்னு என்ன இருந்தாலும் இறுதியாக வந்து நம்மளுக்கு எதுவுமே நிலை இல்லை. இது எதுவுமே நம்ம கூட வரப்போகிறதே கிடையாது அப்படிங்கிறத ஒரு நிலையாமை கருத்தை சொல்வதற்கு தான் அந்த தண்டாயுதபாணியாகப்பட்டவர் பழனியிலே இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் முருகப்பெருமானை நான் என்ன செய்கிறேன், அந்த முருகப்பெருமானை எப்படி காதலிக்கிறேன் அப்படிங்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நதி வரும் அப்பாடு. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராகசுகம் தேடி வர ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராகசுகம் வந்தது
அப்படி முருகப்பெருமானை நினைச்சு இரவும் பகலுமாக நான் தவித்து கொண்டே இருக்கிறேன். யாரோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. யாரு இந்த பக்கம் கூப்பிட்டது மாதிரி இருந்துச்சு இல்லையா? சரி சரி இல்ல அப்படித்தான் கேட்கும் அப்படியா? அந்த ஸ்பீக்கர் சரி சரி சரி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை, அதாவது முருகப்பெருமான் அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து முருகனை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல முருகனுடைய படைப்பு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வள்ளி திருமணத்தை பற்றி நம்ம வள்ளி திருமண நாடகத்தை பார்த்தோம்னா முருகப்பெருமானை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சும்மா வள்ளி திருமண நாடகம் பார்க்கக்கூடாது. முருகன் என்பது வேறு, கந்தன் என்பது வேறு. கந்தபுராணத்தில் வள்ளி திருமணம் வருது. ஆனால் முருகன் என்கின்ற தெய்வத்திற்கும் கந்தபுராணத்திற்கும் தொடர்பு கிடையாது. முருகன் என்பவர் தனிப்பெருந்தெய்வம். முருகன் என்பவர் தமிழ் கடவுள், தமிழருக்கே உரிய தனி கடவுள் அவர். ஆனால் கந்தன் என்பவர் கந்தபுராணத்தில் வரக்கூடிய அந்த கதையில் உள்ள கந்தன் அவர். ஆனால் பிற்காலத்தில் அது முருகனையும் கந்தனையும் ஒன்றாக இணைத்தார்கள். அதாவது பிற நாட்டாருடைய படையெடுப்பில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சில கதைகள் உருவாக்கப்பட்டது. ஏன்னா தமிழருடைய ஆதி தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன். ஆதி தெய்வம்னா நம்மளுக்கு ஒரே தெய்வம் தான், தமிழர்களுக்கு ஒரே தெய்வம் தான், வேற தெய்வம்லாம் கிடையாது. எப்படி மீனாட்சி அம்மன் உடைய திருக்கல்யாணமும் அழகருடைய அந்த திருவிழாவும் சித்திரை திருவிழாவும் எப்படி பிற்காலத்தில் நாயக்கர் காலத்தில் மாற்றப்பட்டதோ, சேர்க்கப்பட்டது, இணைக்கப்பட்டதோ, அதே போலதான் முருகனும் கந்தனும் இணைக்கப்பட்டது. அதாவது மீனாட்சி அம்மனுடைய திருமணமாகப்பட்டது மாசியில் நடந்துச்சு. மாசியில் நடந்த அந்த மாசி மகத்தில் நடந்தது. அந்த மாசியில் நடந்த திருமணத்தை எப்பொழுது சித்திரை திருவிழாவில் நம்ம வந்து திருக்கல்யாணத்தை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பல வரலாற்று காரணங்கள் உண்டு. அதாவது கள்ளழகராகப்பட்டவர் மாண்டூக முனிவருக்கும் நாரைக்கும் சாபமோசனம் கொடுக்கின்ற அந்த நாளைத்தான் நாம் சித்திரை திருவிழாவாக கொண்டாடுகிறோம். அதை வந்து ஏன் நாயக்கர்கள் வந்து மீனாட்சியுடைய கல்யாணத்தோடு இணைத்தார்கள் அப்படின்னா மாசி